محمد نبينا بنور هدينا. அப்போ நேற்றைய வகுப்பில் பதிரை முடித்ததோட மதீனாவில் இருந்த யூதர்கள் 3 கோத்திரம், அதில் மிக முக்கியமாக பனு கைனுகா முஸ்லிம்களோட நடந்து கொண்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இடத்துக்கு போயிட்டு முற்றுகையிட்டு அவங்கள மதீனா விட்டும் வெளியே அனுப்பினது. எங்கே போயிட்டு சேர்ந்தாங்க? ஷாம் தேசம் போயிட்டு சேர்ந்தாங்க. பலஸ்தீனுடைய பகுதி ஷாம் தேசம். மதீனாவிலிருந்து பனு கைனுகாவினர்கள் ஷாம் தேசம் போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்ச நாள்லையே அங்கே ஷாமுக்கு போன எல்லா பெரும்பாலான அந்த பனு கைனுகா யூதர்கள் மௌத்தா போயிட்டாங்க, சற்று போயிட்டாங்க. ஹைரன். இப்போ பத்ர் யுத்தம் நடந்தது எப்போ? ஹிஜ்ரி 2. அப்போ பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2 என்ன மாதம்? ரபியுல் அவ்வல் அல்ல, ரமலான் மாதம் நடந்துச்சு. இப்போ இந்த பத்ர் யுத்தம் நடந்து 2 மாதம் கழிச்சு, பத்ர் யுத்தம் பெரும் தோல்வி தானே, மக்காவுக்கு பெரும் தோல்வியில் இருக்கிற நேரம் அபூ சுஃபியான் ஒரு நேர்ச்சை ஒன்று செஞ்சார். நான் முஹம்மதுக்கு எதிராக சண்டை போட்டு அவரை வீழ்த்தாத வரைக்கும் நான் குடும்ப வாழ்க்கை வாழ மாட்டேன், மனைவியோடு சேர மாட்டேன் என்று அபூ சுஃபியான் ஒரு நேர்ச்சை வச்சார். நேர்ச்சை வச்சுட்டு இந்த 2 மாதம் கழிய பாருங்கள், இவ்வளவு தோல்வியை சந்திச்சும் ஒதுங்கி போவோம் என்ற மனோநிலைமை வரலை. பத்ருக்கு பின்னாலையும் நாங்கள் நேற்று பார்த்தோமே, சஃப்வானும் உமைரும் பேசி நபியை கொல்ல அனுப்பின, நபியை கொலை செய்ய போனவர் இஸ்லாமாவினார். அதுக்கு பிறகு சரி சும்மிரிப்போமே. இந்த பத்ர் யுத்தம் முடிஞ்சு 2 மாதம் கழித்து அபூ சுஃபியான் நேர்ச்சை வைக்கிறார், நான் முஹம்மதை கொல்லாத வரையில் மனைவியோடு சேர மாட்டேன். 200 வீரர்களோ கூட்டிக் கொண்டு அபூ சுஃபியான் மதீனாவுக்கு ஒரு 12 மைல் தூரம் இருக்கிற கெப்பில் போய் இறங்குறாரு. இறங்கினாலும் அவருக்கு பகல் நேரத்தில் தாக்கக்கூடிய தைரியம் இல்லை. இந்த பத்ரில் செம்மையாக வாங்கியாச்சு. எனவே பகல் நேரத்தில் போயிட்டு தாக்குற யோசனை இல்லை. என்ன செஞ்சாரண்டா அபூ சுஃபியான் அங்குள்ள யூதர்களை தொடர்பு கொண்டார். யூதர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க நல்லா வெல்கம் பண்ணி உபசரித்து மதுவை கொடுத்து சரி நீங்கள் போய் தடிங்கன்னு சொல்லி இப்படி யூதர்கள் என்ன செஞ்சாங்க, சில கோத்திரத்தினர்கள் அபூ சுஃபியானை வரவேற்று வெல்கம் பண்ணி அனுப்பினாங்க. அப்போ அதில் அபூ சுஃபியான் என்ன செஞ்சார், 200 பேரை கூட்டிகிட்டு போனவர் டிரெக்டாக போய்த்து முஸ்லிம்கள் யாரையும் தாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் மதீனாவில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஈச்ச மரங்கள் தோட்டத்தை, ஈச்ச மரங்கள் அப்படி வெட்டினார். அதில் ஒரு அன்சாரியையும் கொலை செஞ்சுட்டு திருப்பி எடுத்தார் ஓட்டத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேள்விப்பட்டு விரட்டிட்டு போனாங்க. ஆனால் யாரும் கையில் மாட்டல, அவங்க அவசரமாக போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இப்போ இது ஹிஜ்ரி 2 முடிஞ்சிருச்சு. இப்போ ஹிஜ்ரி 3 திருப்ப கோடை காலம் வருவது. கோடை காலத்தில் தான் அவங்க எங்கே போவாங்க? ஷாமுக்கு பிஸ்னஸுக்கு போவாங்க. இப்போ ஹிஜ்ரி 3 ஷாமுக்கு போகிறதுக்குண்டான அந்த கோடை காலம் வந்துருச்சுது. ஆனால் குறைஷிகளுக்கு யோசனை, ஏன் போன வருஷம் போயிட்டு தானே பத்ர் நடந்து, இப்போ அது சைலண்ட்டாக இருக்கிற நேரம் நடந்தது. அதில் முஸ்லீம்கள் இப்போ இப்போ பெரிய ஒரு கட்ஸோடு இருக்கிற டைம். இப்போ நாங்கள் என்ன செய்கிற, ஏனண்டா இந்த ரூட் எங்களுக்கு விட்டு கொடுக்கவும் மேலா, எங்களுக்கு பெரிய ஒரு இன்கம் வார இது வருஷத்துக்கு 2.5 லட்சம் தங்க நாணயங்கள் இந்த ஷாம் ட்ரிப்பில் மட்டும் அவங்க சம்பாதிக்கிறது. எனவே விட்டு கொடுக்கவும் மேலா, என்ன செய்கிறேன்னு குறைஷிகள் பெரும் மஷூராவில் முடிவாகுது. நாங்கள் மதீனாவை டச் பண்ணி போனால் எப்படியும் மாற்றதான். நாங்கள் என்ன செய்வோம் என்றால், நாங்கள் இந்த கடலோர பகுதியால் போய்த்து இராக்கை டச் பண்ணி அங்கிருந்து நாங்கள் போவோம். ஆனால் ரொம்ப தூரம். மதீனாவில் ஷாம் போகிறது லேசி, இராக்கை டச் பண்ணி போகிறது மிச்சமே தூரம். நீ செய்ய வழி இல்லை, அதொன்று தான் வழி எங்களோட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு என்று சொல்லி ஹிஜ்ரி 3 ஷாமுக்குரிய பயணத்தை இவங்க சீக்ரெட்டாக மேற்கொள்கிறாங்க. ஆனால் எப்படியோ முஸ்லீம்களுக்கு தெரிய வருவது. என்ன செஞ்சாங்க முஸ்லீம்கள்? அதையும் அட்டாக் பண்ணி அவங்களோட அந்த ஹிஜ்ரி 3 போன அந்த ஷாமுக்கு போன வியாபாரத்துடைய பொருட்கள் எல்லாத்தையுமே முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் திர்ஹம் மதிப்புள்ள சொத்துக்களை எடுத்துக்கொண்டாங்க. இது இன்னும் கொஞ்சம் வருத்தம். ஏற்கனவே பத்ரில் தோத்தது வருத்தம், அதுக்கு பிறகு பத்ரில் முக்கியமான தலைவர்களை இழந்த வருத்தம்.
அதுக்கு பின்னால் ஹிஜ்ரி 3 ஷாமுக்கு போன பிஸ்னஸ் இதை ஃபுல்லாக முஸ்லீம்கள் மடக்கி பிடிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன செய்கிறன்னு ஒன்றுமே விளங்குதில்லை குறைஷிகளுக்கு. இவங்களுக்கு முன்னால் 2 வழி தான் இருக்குது. ஒன்று செய்ய வழியில் தோல்வியை ஒத்துக்கொண்டு சலாமத்தை சரண்டராகி நீங்கள் வேண்டியதை செய்ய வாப்பா, நாங்கள் எங்கட பாட்டில் இருக்கிறோம் என்று இப்படி ஒரு ஒப்பந்தம், ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு போகுது. இல்லாட்டி இந்த புடிவாதத்தோட திருப்பி எப்படி சரி முக்கிய ஒரு அடி அடித்து முஸ்லீம்களை இனி இல்லைன்னு ஆக்கணும் என்ற 2 வழி தான் இருக்குது. குறைஷிகள் 2வது செலக்ட் பண்ணினான். புடிவாதம், அகம்பாவம், செகண்டாக விருப்பம் இல்லை அவங்களுக்கு. அப்போ ஒன்று பதிலுடைய தோல்வி, அவமானம், தலைக்குனிவு, பெரும் தலைவர்கள் அபூஜஹல், உத்பா, ஷைபா, உமையா, நதுர் இப்னு ஹாரிஸ் எல்லாம் ஒத்தர் அட்ரஸும் இல்லை. இப்போ இந்த வருஷம் போன ஷாமுடைய பயணத்தினுடைய இழப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து முஸ்லிம்களை பழி வாங்கணும் என்று இவங்க வெறியோடு இருந்தாங்க. குறைஷிகளுடைய இப்போதைய தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் எல்லாம் முடிஞ்சு, கதை முடிஞ்சு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இப்போ இருக்கிறது யார்? அபூஜஹலுடைய மகன் இக்ரிமத் இப்னு அபூஜஹல், உமையாட மகன், அங்கே கொல்லப்பட்ட தலைவர்களுடைய பிள்ளைகள் இக்ரிமத் இப்னு அபூஜஹல், சஃப்வான் இப்னு உமையா, அபூ சுஃபியான், அப்துல்லாஹ் இப்னு அபூ ரபீஆ, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? மக்காவுக்கு வெளியிலிருந்து மாலை சேர்க்கிறாங்க. நாங்கள் திருப்பி ஒன்று கொடுத்து தான் அவரை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சென்று சொல்லி 3000 வீரர்கள் ஒன்று சேர்றாங்க. குறைஷிகள் சார்பாக 3000 பேர் ஒன்று சேர்றாங்க. இப்போ அப்பாஸ் இப்னு முத்தாலிப், யார்? அப்துல் முத்தாலிபுடைய மகன், நபியுடைய சாட்சி அல்லது பெரியப்பா. இவர் மக்காவிலிருந்து என்ன செஞ்சார்? அவர் அவசரமாக இந்த 3000 படையும் வீரர்கள் வெளியாகினதோட ஒரு கடிதம் ஒன்று கொடுத்து அனுப்பினார். அவசரமாக மக்காவுக்கு, மதீனாவுக்கு கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுங்க. எத்தனை கிலோமீட்டர் மக்கா டு மதீனா? 500 கிலோமீட்டர் 3 நாளில் போய் கொடுத்துட்டார். 500 கிலோமீட்டர் 3 நாளில் கொண்டு போய்த்து எக்ஸ்பிரஸில் கொண்டு போய்த்து கொடுத்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மஷூரா பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் முஸ்லீம்கள் ரெடியாக இருக்கிறாங்க. என்ன செய்கிறது ஒரு விதமான யோசனையும் தான், என்ன செய்கிறது என்ற ஒரு விதமான தடமாட்டமும் தான். என்றாலும் நபி அவங்களோட வீட்டை சுற்றி, நபி அவங்கள சுற்றி மதீனாவுடைய தெருக்கள் எல்லாத்திலையுமே ஆயுதமேந்தி ஒரு முஸ்லீம் படைகள் இருக்குது. இப்போ என்ன நடக்குது என்றால், இது ஹிஜ்ரி எத்தனையில் நடக்குது? ஹிஜ்ரி 3. பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2, இது ஹிஜ்ரி 3 நடக்குது. இப்போ மக்காவுடைய படை அப்படி மதீனாவை நோக்கி போகிற நேரம் எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசாக இருக்கும் பொழுது உம்மாவோட ஒரு பயணம் போனாங்க. எங்கே போனாங்க? மதீனாக்கு. ஏன் போனாங்க? வாப்பட கபர், அதாவது ரசூலுல்லாஹ் அந்த வாப்பட கபர், அதாவது ஆமினாவுடைய கணவனுடைய கபர், அங்கே வைத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாரதுக்கு. வார வழியில் தான் மௌத்தாவினா அபுவா என்ற இடத்துல அவட கபர் இருக்குது. இந்த மக்காவுடைய படை அபுவா என்ற இடத்தால போகிற நேரம் எந்த அளவுக்கு வெறி என்று பாருங்க. அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா, அவ சொன்னா இவர்ட உம்மட கபரை தோண்டி எடுக்க போறேன்னா. அப்போ எந்த அளவுக்கு வெறியா இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு இப்போ வயசு எத்தனை நாங்கள் பார்க்குற இப்போ இந்த உஹதுடைய டைம் எத்தனை வயது? ஹிஜ்ரி 3 எத்தனை வயது? 56. ரசூலுல்லாஹ் உம்மா மௌத்தாவின ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசுல? 6 வயசுல. 50 வருஷத்துக்கு முந்தி மௌத்தாவின் உம்மட கபரை நான் தோண்டி எடுக்க போறேன்டா எந்த அளவுக்கு வெறியா இருக்கும். ஹிந்தா யோசிச்சா. ஆனால் என்ன செய்யல, குறைஷில போன படை வீரர்களுடல்ல வானம் விஷயம் பெருசா போய்த்திடும். இந்த அளவுக்கு செய்ய வர நாங்கள் போயிட்டு உஹத்ல வச்சு எல்லா கோவத்தையும் வச்சு கொடுப்போம் என்று. அதில் 15 பெண்கள் போனாங்க அந்த படையில் 3000 பேரில். அதில் ஒன்று தான் ஹிந்தா. ஹைரன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்மட்ட ஆலோசனை குழுவை கூட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட ஒரு கனவை என்ன செய்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இடையில் அந்த கனவை சொல்கிறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல சில மாடுகள் அறுக்கப்பட்டிருக்குது. என்னுடைய வால் நுனியில் ஒரு ஓட்டை ஏற்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கனவை சொல்கிறாங்க. வாளுடைய நுனியில் ஒரு ஓட்டை ஏற்பட்டிருக்குது. உறுதியான பாதுகாப்பு கவச ஆடைக்குள்ளால் நான் கையை உற்றேன் என்று கனவை சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட விளக்கத்தையும் சொன்னாங்க. சில மாடுகள் அறுக்கப்படுவதென்றா நபி அவங்க சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் கொஞ்சம் பேர்
கொலை செய்யப்பட போகிறாங்க. அதுதான் இந்த கனவுக்குரிய அர்த்தம். என்னுடைய வாள் நுனியில் ஒரு ஓட்ட விழுவுது என்று நான் கனவுல கண்டதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இதில் ஷஹீதாக போகிறாங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட கனவுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு இப்போ மஷூராவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் மதீனாலிருந்து வெளியே போரில்லை, ஆனால் மக்காவுடைய படை எங்கே வந்துருச்சுது? உஹது மைதானத்துக்கு வந்துருச்சுது. உஹதுடைய யுத்த காலத்துக்கு அந்த உஹத் மலையடி வாரத்தில் குறைஷிகளுடைய படை வந்துருச்சுது. இது ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் 6வது புற வெள்ளிக்கிழமை உஹதில் வந்து இறங்கிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட மஷூரா பண்ணிட்டு சொன்னாங்க, நாங்கள் மதீனாலேருந்து வெளியே போறதில்லை, மதீனாவுடைய போர்டரில் எங்களோட வீரர்களை நிப்பாட்டுவோம், அவங்க அங்கே இருந்து கொண்டு எதிர்பார்த்துட்டு திரும்பி போகிறடா போட்டோம், இல்லை மதீனாவுக்கு வர பார்த்தா நாங்கள் போர்டரில் வச்சு அடிப்போம், அப்போ எங்களோட ஊர் தானே, அப்போ பெண்களும் வீட்டுக்கு மேலே இருந்து கொண்டு அவங்கள ஏழுமான பங்களிப்பை செய்வாங்க. இது ஒரு உண்மையிலே நல்ல ஐடியா. ஆனால் சில வாலிப சஹாபாக்கள், ரசூலல்லாஹ் எங்களுக்கு பத்ரில் தான் சான்ஸ் கிடைக்கல, இந்த பத்ர் வந்து வேறொன்றுக்கு போனதே, எல்லாரும் போகலையே, பத்ரில் கலந்து கொள்ள கிடைக்காத வாலிப ரத்தங்கள் கொதிக்குது யா ரசூலல்லாஹ். இல்லை இங்கிருந்து கொண்டில்லை, நாங்கள் வெளியில் போய்த்து சண்டை ஒன்று பிடிப்போம். நாங்கள் இந்த வாலிப ரத்தம் கொதிக்கிற வயசு தானே, ரத்தம் கொதிக்கிற வயசு, எதையும் செய்கிறதுக்கு நல்ல கட்ஸுள்ள வயது. அப்போ அவங்க அந்த மஷூராவை சொல்லிட்டு கொஞ்சம் யா ரசூலல்லாஹ் அப்படியே செய்வோமே என்று கொஞ்சம் அழுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெரியப்பா ஹம்ஸா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஏண்டா பத்ரில் இவங்க தான் மெயின் ஹீரோ, இவங்க தான் யார் முஸ்லிம்களுக்கு ஹீரோ, யார் மெயினாக இருந்தது? ஹம்ஸா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட பங்களிப்பு மிக பிரம்மாண்டமானதாக இருந்துச்சு. அதை காஃபிர்களும் சொன்னாங்க, அந்த அந்த என்ன தீக்கோழியுடைய அந்த ரெக்கையை அந்த நெஞ்சில் உள்ள கவசத்தில் குத்திட்டு இருக்கிற அந்த மனுஷன் யாரு என்று உமையா கேட்குற அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் தான் ஹம்ஸா. இவர் சொல்கிறாரு, அவரை மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு சேதம் ஏற்படுத்தினாக்கள் யாரும் இல்லை. அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி பார்த்துட்டு இருந்தா அவங்க நினைப்பாங்க முஸ்லிம்கள் பயந்துட்டாங்கண்டு, அதுக்கு இடம் வைக்கவானம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் போயிட்டு உஹதுடைய இடத்துல நாங்கள் அவங்கள போயிட்டு சந்திப்போம் என்று சொல்லி, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வால் 6 வெள்ளிக்கிழமை ஜுமாவை தொழுதுட்டு அசரையும் தொழுவிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்சுட்டு நபி அவங்க அந்த யுத்த கவச உடுப்புகளை போட்டுடுறாங்க நபி அவங்களுக்கு. ஹஸரத் அபூபக்கரும் ஹஸரத் உமரும் ரதியல்லாஹு அன்ஹு. ஆனால் வெளியில் அந்த வாலிப சஹாபாக்களுக்கு சஅத் இப்னு முஆத், யார் அர்ஷ் நடுங்கின சஹாபி, அவரால் ஒரு கூட்டமே இஸ்லாத்துக்கு வந்துச்சுது. அவர் என்ன செய்கிறாரு, அவர் அந்த வாலிபர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ரசூலுல்லாவை நிர்பந்திச்சிட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஐடியாவை கொஞ்சம் வாபஸ் எடுங்க, ரசூலுல்லாவோட ஐடியா படியே மதீனா உள்ளுக்கே செஞ்சு கொள்வோம். அப்போ நபி அவங்க எல்லாம் போட்டுக்கொண்டு வெளியில் வாராங்க. அப்போ வெளியிருந்த வாலிப சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலல்லாஹ் சாரி மன்னிச்சு கொள்ளுங்க, நாங்கள் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஆவேசப்பட்டுட்டோம் போல் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரியே மதீனா உள்ளுக்கே வச்சுக்கொள்வோம். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நபி யுத்த கவச ஆடைகளை அணிஞ்சிட்டா அதை கலற்றுறது முறையல்ல, சரி பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏற்கனவே உங்களோட மஷூராவுக்கு நான் இணங்கின மாதிரியே நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் அவங்கள சந்திப்போம். முஸ்லீம் படை எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேர் சொல்லுங்க, 1000 பேர். குறைஷிகள் எத்தனை பேர், 3000 பேர். ட்ரிபிள். பத்ரில் முஸ்லிம்கள் எத்தனை பேர், 313. அதே ட்ரிபிள் 1000 பேர் அவங்க வந்தாங்க. இப்போ முஸ்லிம்கள் இதில் 1000 பேர், குறைஷிகள் 3000 பேர். போயிட்டு இப்போ நேருக்கு நேர் படை நிற்கிது. இந்த படையில் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலும் போயிட்டு இருந்தான். அவன் யார், முனாஃபிகீன்களுடைய தலைவன். பத்ருக்கு பிறகு பயந்து நான் முஸ்லீம் என்றதை சொல்லியிருந்தான், சும்மா வாயால் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், கல்பால இல்லை. இவன் என்ன செஞ்சானண்டா, பட முன்னுக்கு இருக்கிற நேரம் இவன் சொன்னான், இது சும்மா நாங்கள் சாகிற வேலை இல்லையா,
இது யுத்தம்ண்டா சரிக்கு சமமாக இருக்கணும். அங்கால 3000 பேர்ண்டா இங்காலம் ஒரு 2500 3000 பேர் சரி இருக்கணும். இது தற்கொலை பண்ணிக்கொள்ள வந்த மாதிரி இல்லையா, எங்களுக்கு சாவையிலா என்று சொல்லி இவன் திட்டமிட்டு என்ன செய்யறான்டா, முஸ்லிம்களை பலவீனப்படுத்தணும், முஸ்லிம்களுடைய படைக்குள்ளால பிரிவினை ஏற்படுத்தி எப்படி சரி குறைஷிகள் முஸ்லிம்கள் அடித்து அட்ரஸ் இல்லாமல் ஆக்கணும். ஏன் இவனுக்கு அந்த நோக்கம்? அப்போதான் இவன் லீடராகவே இல்லை. இவன் லீடராக பார்த்தது மதீனாவில் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் திட்டம் தீட்டான். சில பேர் இதுக்கு மயங்கினாங்க. 300 பேரை கூட்டிட்டு போய்த்தான். வந்த 1000 பேர்ல அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் 300 பேர்த்த கூட்டிட்டு போய்த்தான். சூரா அலிஃப் லாம் மீம் சஜதாக்கு அடுத்த சூரத்துல் அஹ்ஸாப்ல இந்த செய்திகள் 2வது பக்கத்தில் யா அஹ்ல யத்ரிப் லா முகாம லகும் என்ற வசனங்கள் வருவது பாக்கீர். அப்ப முஸ்லிம்கள் இப்ப எத்தனை பேர்? வெறும் 700 பேர். குறைஷிகள் 3000 பேர். இப்போ இந்த நேரத்தில் தான் யுத்தத்துக்குண்டான தயாரிப்பு நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் தெரியாத சஹாபியத்தான் இமாமா போட்டாங்க. நாங்கள் மதீனாவுக்கு வெளியில் போகிறோம், நீங்கள் தொழுகையை நடத்துங்க என்று சொல்லி கண் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ எல்லாம் ரெடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, கொஞ்சம் சின்ன பொடிய மாறலாம் வந்திருக்கிறாங்க. எதுக்கு? யுத்தத்துக்கு சின்னது. நான் நேற்று சொன்னேனே, நேற்று தின அபூஜஹலை கொண்ட யாரு பேர்? முஆத் இப்னு அம்ரும் முஅவ்வித் இப்னு அஃப்ரா. என்ன 14-15 வயசு பொடியம்மா. அதை மாதிரி சின்ன செட் கொஞ்சம் வந்திருக்குது. உஹதில் கலந்து கொள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, நீங்கள் ராஜா, நீங்கள் சின்ன பிள்ளை, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் போங்க. கொஞ்சம் பேரை திருப்பி அனுப்பினாங்க. ஆனால் 2 சின்ன பேரை வச்சுக்கொண்டாங்க. ஏன்னா அவங்க அம்பெறிகிறதுல நல்ல பாண்டித்தியம் பெற்ற 2 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கொண்டாங்க. கைரன். இப்போ 2 படையும் நேருக்கு நேர் நெருங்கியிருக்குது. இப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு இருக்கிறது ஜபல் உஹத், உஹதுடைய மலை. அந்த வெள்ளை கலரில் இருக்கிறது அல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள். இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க. ரெட் கலர் எரோ போட்டிருக்கிறது முஷ்ரிக்கீன்கள். அதுக்கு பக்கத்தில் சின்ன ஒரு மலை குன்று ஒன்று இருக்குது, எரோ ஒன்று காட்டு இருக்குது. அதுதான் சொல்றது ஜபலுர் ருமாத். என்னது? ஜபலுர் ருமாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கச்சிதமாக அம்பெறியக்கூடிய 50 வீரர்களை செலக்ட் பண்ணி சொன்னாங்க, நீங்க இந்த மலைக்கு மேலே இருங்க. எதுக்கு மேலே? உஹத் மலைக்கு மேலேயா? ஜபலுர் ருமாத்துக்கு மேலே இருங்க. ஏனென்றா இந்த ரெட் கலர் எரோ ஒன்று காட்டுதே, இந்த சைடால முஷ்ரிக்கீன்கள் வந்தாங்கண்டா நாங்கள் பாக்கு வெட்டில மாட்டின மாதிரி, முன்னுக்கும் காஃபிர்கள் பின்னுக்கும் காஃபிர்கள் நசுங்கி போய்த்துடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 50 பேருக்கும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை போட்டு சொன்னாங்க, என்னதான் நடந்தாலும் தப்பி தவறி சரி கீழே இறங்கிடாதீங்க, வாப்பா கீழே இறங்கிடாதீங்க. நாங்கள் வெத்தினாலும் நீங்கள் பேசாமல் இருங்க, நான் சொல்லும் வரைக்கும், என் ஓர்டர் வரும் வரைக்கும் அசையவாங்க. இல்லை நாங்கள் தோத்து நாங்கள்லாம் தோல்வி அடைஞ்சு கழுகுகள் எங்கட பொணத்தை கொத்தி கொத்தி தின்றதை கண்டாலும் என் ஓர்டர் வரும் வரைக்கும் இறங்க வாணும். நபியுடைய ஒரு என்ன மிச்சம் ஊண்டி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைரன். இப்போ இந்த நேரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பத்ரில் எப்படி பங்காற்றினாங்களோ அதே அளவுக்கு துணிச்சலோட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க முன்னுக்கு நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு கருப்பு அடிமை வஹ்ஷி, அவர் ஒரு கையில் ஈட்டியை வச்சுக்கொண்டு ஹம்ஸாவை ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏனெண்டா அவருடைய எஜமான் சொல்லியிருந்த, நீ ஹம்ஸாவை கொலை செய், நான் உனக்கு விடுதலை தாரேன். ஏண்டா பத்ரில் நாங்கள் தோக்குறதுக்கு மெயின் காரணம் யார்? ஹம்ஸா. அவரை ஏழுண்டா கொலை செஞ்சுட்டு வா, நான் உன்னை விடுதலை செய்கிறேன். இந்த வஹ்ஷி என்ன செஞ்சாரு? அல்லாஹ் இவருக்கு இஸ்லாத்தை நசீபாக்கினான் போறவுக்கு. ஹைரன். இந்த வஹ்ஷி கையில் ஈட்டி ஒன்றை வச்சுக்கொண்டு சொல்றாரு, ஹம்ஸாவுக்கு முன்னால யாருக்கும் போகலாம் இருக்குது, முன்னுக்கு போறவன் மிஞ்சிறான் இல்லையே என்று நான் பின்னுக்கு பதுங்கி இருந்து பார்த்து கொண்டிருந்து மிச்ச நேரமா பார்க்கிறேன். ஹம்ஸாக்கு முன்னால யாரு போனாலும் ஆள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு
ஆள்ற கதையை முடிச்சிடலாம். எனவே நான் பார்த்திருந்து வயிற்றுல தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியில் தூரத்திலிருந்து ஈட்டி எறிஞ்சேன். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே உடம்பு சாயிறாங்க. வஹ்ஷ் சொல்கிறாரு, நான் வேறு யாரையுமே கொலை செய்யலை, நான் வேறு யாரோடையுமே சண்டை பிடிக்கல. ஏன்னா எனக்கு தேவை நான் ரிலீஸ் ஆகணும், நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டதா இருந்தால் ஹம்சாவை கொல்லணும், கொல்லிட்டேன், நான் கூடாரத்தில் வைத்து நான் அரெஸ்ட் ஆகிட்டேன், எனக்கும் யுத்தத்துக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி வஹ்ஷி சொல்கிறாரு. ஹைரன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லிம்களும் போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதுலையும் பாருங்க, இப்போ யார் ஆரம்பிச்ச யுத்தத்தை? யார் ஆரம்பிச்சு? முஸ்லிம்கள் படையெடுத்துட்டு போய் மக்கா கடிச்சிட்டு வந்தா அவங்க தான் படையெடுத்துட்டு வந்து. பத்ர் ஆரம்பிச்சது யாரு? முஸ்லிம்கள் சண்டைக்கு போகலை, அவங்க தான் இல்லை ரெண்டு ஒன்று பார்க்கணும் என்று புடிவாதம் இருந்து அவங்க பஹும்பதூக்கும் அவ்வள மர்ரா பத்ர் ஆரம்பித்ததும் அவங்க. இப்போ உஹத அவங்க 3000 பேரை கூட்டிகிட்டு வந்து அட்ரஸ் இல்லாமல் 2 சபதம் செஞ்சுட்டு வந்ததும் அவங்க தான். இப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ எதிரிகள் ஹாலித் இப்னு வலீத் எங்கிருந்தார்? அப்போ இங்கால குறைஷிகளுடைய பக்கம். அவர் நல்ல யுத்த தந்திரம் உள்ள ஒரு மனிதர். அவர் 2-3 ட்ரிப் ட்ரை பண்ணினார் இந்த ஜபலுர் ருமாத்தை தாண்டி போயிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் அம்பெரியும் வீரர்கள் நல்லா அம்பெறிஞ்சாங்க. அதனால் ஹாலித் இப்னு வலீதுக்கு போக முடியலை. அப்போ தொடர்ந்து காலையிலிருந்து சனிக்கிழமை காலையில் இருந்து அந்தி வரைக்கும் யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டு போகுதும். அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்கள் வெற்றி. குறைஷிகள் என்ன செய்கிறாங்க? இயலாத மட்டுக்கும் பயந்தோடுறாங்க, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க இயலாது. இப்போதான் ஒரு தவறு நடக்குது. அம்பெரியும் வீரர்கள் என்ன செஞ்சாங்க? இப்போ நாங்கள் வெற்றி தானே என்று இறங்கி போனாங்க. முதலாவது ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சாங்க. அடுத்து அதுக்கு மேலே ஒரு அமீரை போட்டிருந்து அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் போவாதீங்க, அமீருக்கு கட்டுப்படலை. இதனுடைய சேதம் லேசிப்பட்ட சேதம் கிடையாது. பகல் வரைக்கும் முஸ்லிம்கள் நல்ல திடகாத்திரமாக அவங்க முஸ்லிம்கள் எந்த விதமான பெரிய சேதங்களும் இல்லாமல் தரமாக கொடுத்து கொண்டிருந்தாங்க. குறைஷிகள் இனி இல்லைன்ற அளவுக்கு எல்லாம் வறண்டோடி கொண்டிருக்கிற நேரம் செஞ்ச ஒரே ஒரு தவறு அது மிகப்பெரியதொரு தோல்வியில் கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. என்ன செஞ்சாங்க? 50 பேரில் 40 பேர் இறங்கி ஓடிட்டாங்க. இல்லை இப்போ எல்லாம் வெற்றி தானே, முடிஞ்சு அங்கே ஓடுறாங்க, அவங்கள இனி பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இவங்க போகிற நேரம்தான் சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்த குதிரை வீர தளபதி யார்? ஹாலித் இப்னு வலீத் என்ன செஞ்சார்? அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை நசீபாக்கினார். அவர் இந்த எரோ காற்ற பக்கமாக பின்னால் போனார். மலைக்குன்றில் எத்தனை பேர்? 10 பேர். 10 பேரும் ஷஹாதத். ஏன்னா இவங்க ஒரு பெரிய படையொன்று போகுது. அதுக்கு பின்னால் அங்கால பக்கம் முஸ்லிம்களுடைய பின்பக்கமாக போயிட்டாங்க. அங்கிருந்து கூப்பிட்டார் ஹாலித் இப்னு வலீத், குறைஷிகளே ஏன் ஓடுறீங்க? எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, திரும்பி வாங்க. முஸ்லிம்கள் இப்போ எங்க? பாக்கு வெட்டில மாட்டின மாதிரி முன்னுக்கும் காஃபிர்கள், பின்னாலையும் குறைஷிகள், முன்னாலையும் குறைஷிகள். முஸ்லிம்கள் நடுவில் மாட்டிட்டாங்க, குழம்பிட்டாங்க. பின்னுக்கு திரும்பினா எந்த அளவுக்கு குழப்பம் வேண்டாம், எல்லாம் பல்காவிட்டாங்க. எல்லாம் பல்காவி நாங்கள் யாரோட சண்டை பிடிக்கிற, இவர் எங்கட படையா இவர் எதிரி படையா என்று தெரியாமல் கூட முஸ்லிம்கள் சில முஸ்லிம்களையே வெட்டி கொலை செஞ்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃபித்னா ஏற்பட்டுச்சுது. என்ன காரணம்? கட்டுப்பாடல்ல. அமீருக்கு கட்டுப்பாடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஓர்டருக்கு இவங்க என்ன செய்யலை? கட்டுப்படலை. இப்போ பின்பக்கமாக போயிட்டு இப்போ போர் என்ன செய்யுது? அடுத்த பக்கம் பெல்ட்டி அடிக்குது. விரண்டு ஓடினவங்களெல்லாம் வந்து இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல தனிச்சு போயிட்டாங்க. நபியை சுற்றி வெறும் 9 பேர் தான் இருக்கிறாங்க. 7 அன்சாரிகளும் 2 முஹாஜிர்களும். இப்போ ஹாலித் இப்னு வலீதுடைய குதிரை படை வீரர்கள் எல்லாம் வட்ட பண்ணினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இவரை கொலை செஞ்சுட்டா கதை முடிஞ்சு, யுத்தம் இனி முடிஞ்சுது, நாங்கள் வெற்றிட்டோம் என்று சொல்லி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறினார். என்ன செஞ்சார்? அன்சாரிகள் 1 by 1 ஒவ்வொருத்தரா 7 பேரும் ஷஹீதாவினாங்க. எதுக்கு? ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்க.
உயிரிலும் மேலான உத்தம நபியை பாதுகாக்க 1 by 1 ஒவ்வொருத்தராக என்ன செஞ்சாங்க, ஷஹீதாவினாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிறதுல 7 அன்சாரிகள் ஷஹீதாவி, 2 முஹாஜிர்கள் இருக்கிறாங்க. இடையில ஒரு வதந்தி பரவுது, நபி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று. முஸ்லிம்கள் எல்லாம் ஃபெடப் ஆவிட்டாங்க. நபி அவங்க மௌத்தா, இப்போ நாங்கள் என்ன செய்கிற என்று கொஞ்சம் பேர் வாழை கீழே போட்டுட்டு யோசிக்கிறாங்க, நாங்கள் சரண்டர் ஆகிடுவோம், நாங்கள் தோத்துட்டோம், ஒத்துக்கொள்கிறோம் என்று. இன்னும் கொஞ்சம் பேர் யோசித்தாங்க, அந்த திரும்பி போனானே அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல், அவன்ட கையை காலை பிடிச்சி குறைஷிகளோட பேசி அப்படி சரி ஷேப் பண்ணிக்கொள்வோம் என்று நினச்ச நேரத்தில் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அடே ரசூலுல்லாஹ் மௌத்தண்டா நாங்கள்லாம் என்னத்துக்கு உசுறு வாழணும், அவரே மௌத்தண்டா நாங்கள் உசுரோடு இருந்து என்ன செய்ய, எடுங்க என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உற்சாகப்படுத்துகிறாங்க. உற்சாகப்படுத்திட்டு நல்ல வாசம் ஒன்று அடிக்குதே, சொர்க்கத்துடைய வாடை எனக்கு அடிக்குது என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி போயிட்டு அவங்களும் ஷஹாதத். உடல்கள் எல்லாம் இந்த உஹதில் சிதைக்கப்பட்டுச்சு, சின்ன பின்னமாக்கப்பட்டுச்சு. அனஸ் ரலியல்லாஹுவோட பொடியை எப்படி கண்டுபிடிச்சேன்டா, நுனி விரலை வச்சு தான் கண்டுபிடிச்சது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று. அந்த அளவுக்கு உடல்கள் சிதைக்கப்பட்டுச்சு. எதற்காக? இஸ்லாம் முஸ்லீமாக இருந்த ஒரே காரணத்துக்காக, இஸ்லாத்தை பாதுகாக்கணும் என்றதுக்காக. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுற்றி சண்டை நடந்து கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஒரு அடிபடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேடயம் உடுத்திருந்தாங்க. அந்த கேடயத்தில் பட்டு அந்த கேடயத்துடைய ஒரு துண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கன்னத்தில் அப்படி ஆழமாக பதிஞ்சு அதில் 2 ஆணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுக்கு கீழால் 2 ஆணி அப்படி நபியுடைய இதில் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பல்லொண்டு உடைஞ்சி நபி அவங்களோட வாயால் ரத்தம் வந்து கொண்டிருக்குது. என்ன காரணம்? இவங்க செஞ்ச ஒரே பிழை, இல்லாட்டி வேறொன்றும் நடக்கல, இவங்க செஞ்ச ஒரே பிழையால். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கிட்ட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இன்னொரு சஹாபியும் தான் இருக்கிறாரு. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 11 பேருக்கு சமமாக சண்டை பிடிச்சாங்க. ஒரு ஆள் 11 பேர் கட்ஸோட சண்டை பிடிச்சாங்க. அவங்களோட உடம்புல நபியை நோக்கி வார அம்புகளுக்கு அவங்களோட பொடியத்தான் கேடயமாக கொடுத்தாங்க. நபி அவங்க பின்னுக்கு எட்டி எட்டி பார்க்குறாங்க. சொன்னாங்க, யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பெசாமிரிங்க, எட்டி பார்க்காதீங்க, உங்களுக்கு காயம் பட்டுடும், நீங்கள் கொஞ்சம் பெசாமிரிங்க ப்ளீஸ் என்று சொல்லி போட்டு இவங்களோட பொடியை கொடுக்குறாங்க. சும்மா யோசிங்களே, எங்கட நாங்கள் வச்சிருக்கிற அன்பு ரசூலுல்லாவோடு இல்லை, எங்கட வைஃபோட, எங்கட புள்ள குட்டிகளோட, எங்கட என்னதான் இருந்தாலும் எங்கட உடம்பை கொடுத்து நீங்கள் இருங்க நான் அப்படி என்று அந்த அளவுக்கு நாங்கள் போவோமா? உலகத்துடைய முழு அன்பும் தோற்று போய்த்திடும் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வச்ச அன்புக்கு முன்னால். குறைஷிகள் ஆச்சரியப்படுறாங்க, அடே ஒரு மனிதனால் இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்காக உசிரை கொடுத்து, சும்மா உசிரை கொடுக்குறன்றது ஒரு இன்ஜெக்ஷனில் ஒரு டெப்லெட்டில் போகிறன்றது வேறு, இது தண்டை உடம்பை கொடுத்து அந்த வலியை தாங்கி கொண்டு வருத்தத்தை தாங்கி கொண்டு அந்த தல்ஹா ரலியல்லாஹு நம்மளோட உடம்புல 39 காயங்கள், பெருவரலும் இந்த விரலும் அவங்களோட வெட்டப்பட்டு ரசூலுல்லாவை நோக்கி வந்த அம்புகளை தடுத்து 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 அந்த உஹதுக்கு பின்னால் இவங்களோட இந்த கை ஃபங்க்ஷன் ஆகாமல் போய்த்திருச்சு. எதுக்காக? நானும் நீங்களும் சூனா காப்பாட்டுக்கு மேலே ஏசி கீழே சும்மா நோகாமல் சூனா வைக்கிறோமே, இதுக்கு தான். நாங்களும் எந்த யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை, தொழாதவனை தொழுண்டு சொல்கிறோம், இல்லை நீ தொலைஞ்சி தொழுதா தொழுவாப்பா, தொலாட்டி இரிவாப்பா என்று நாங்கள்லாம் செல்ஃபிஷாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு 10-15 வருஷத்தில் எங்களோட உம்மத்துக்கு என்னவாகும் என்று தெரியாது. எனவே இந்த அளவுக்கு கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. முஸ்லிம்களுக்கு இடையில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுற்றி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இருக்கும் பொழுது உடனே அங்கே வந்து சேர்ந்தார் குகை தோழர். யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ நபியுடைய இந்த ஆணியை கலட்டுறதுக்கு சஹாபாக்கள் சண்டை. இந்த பாக்கியத்தை எனக்கு தாங்களே அபு உபைதா ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கரே ப்ளீஸ், நீங்கள் அங்கே குகையில் அங்கே காரே சவுரில் நீங்கள் பெரிய ஒரு நன்மை அடிச்சிட்டீங்க, இதை மட்டும் எனக்கு விட்டுத்தாங்களே ப்ளீஸ். சொன்னாங்க, சரி பிரச்சனை இல்லை, நீங்கள் கலட்டுங்க.
அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கன்னத்தில் அவங்களோட உதட வச்சு அவங்களோட பல்லால நபிக்கு நொந்துடக்கூடாதுன்னு மொல்ல பிடிச்ச அந்த பல்லால கடிச்சு இழுக்கிறாங்க. அபு உபைதாவுடைய ஒரு பல்லு கலண்டு விழுந்துருச்சு. இப்போ அடுத்த ஆணையை கலட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு கலட்ட பார்க்குறாங்க. இப்பையும் அபு உபைதா ஒரு பல் உடைஞ்சுது. இப்பையும் அபு உபைதா ரலியல்லாஹு அபூபக்கரே ப்ளீஸ் அதையும் நான் கலட்டேன், அந்த பாக்கியம் என்னோட போட்டுமே என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஆணில பல்ல வச்சு இழுத்தெடுத்துடலாம். ரசூலுல்லாஹ்க்கு நொந்து பேத்திடுமே, தண்ட பல் உடைஞ்சாலும் பரவாயில்ல, ரெண்டாவது ஆணியையும் மொல்ல இருக்கிறாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அடுத்த பல்லும் உடைஞ்சு போகுது. எவ்வளோ இரக்கம் ரசூலுல்லாஹ்வோடனா. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாயில பலத்த காயம், 20க்கும் மேற்பட்ட காயங்கள், பல்லொடைஞ்சி. உம்மு அன்மாராயிட ஒரு பொம்புல இருந்தா, ஒரு பொம்புல ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தா அந்த இக்கட்டான நிலைமையில அவருக்கு 12 காயங்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டு போனாரு. அவர் வலது கையில் கொடியை வச்சுட்டு இருந்தார். வெட்டினாங்க வலது கையை, கொடி உளுந்துடக்கூடாது, இடது கையால் பிடிச்சாங்க. வெட்டினாங்க இடது கையை, அப்பையும் கொடி உளுந்தா தோல்விக்கு அர்த்தமாகிடும். என்ன செஞ்சாங்க, வலது கை பச்சையோட இன்ஜெக்ஷன் அடித்து திமுத்த வச்செல்லாம் இல்லை, ஒரு வெட்டி வலது கை கீழே உளுந்திருக்குது, இடது கை பிடிச்சி அதுவும் துண்டாவி கீழே உளுந்திருக்குது. கொடி உளுந்து முஸ்லிம்களுக்கு தோல்வி வந்துடக்கூடாது, கொடியை நெஞ்சோட வச்சு கழுத்தை வச்சு அந்த கொடியை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன். உசைரீம் என்றவர் உஹதுரிய யுத்த காலத்தில் தான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அங்கினைக்கே வந்து ஷஹாதத் அடைஞ்சு கொண்டார். ஒரு தொழுகையும் தொழல்ல. ஆனால் நபி அவங்க சொன்னாங்க சுவர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டார். கடுமையான மோதல். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இந்த கடுமையான மோதல்லையும் ஒரு சின்ன ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். நாங்கள் பயானில் தூங்குறேன், நாங்கள் தூங்குற பயானில் தானே. இவங்க யுத்த காலத்தில் தூங்கினாங்க. எப்படி? நாங்கள் பயானில் ஏசி ஃபேனுக்கு கீழே தூணில் சாஞ்சு கொண்டு நல்லா சம்மானம் கொட்டி உட்கார்ந்து கொண்டு தானே நாங்கள் தூங்குறேன். நல்ல தூக்கம். இவங்க உட்கார்ந்துட்டும் இல்லை, சும்மா மைண்ட் ரிலாக்ஸும் இல்லை, எல்லாம் வெட்டு காயங்களோட நோகோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், சின்ன ஒரு தூக்கத்தை அல்லாஹு தஆலா இவங்களுக்கு ஏற்படுத்தினான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, நானும் அந்த தூக்கத்தை தூங்கினேன். இவ்வளோ இக்கட்டான நிலைமையில் அல்லாஹு தஆலா அந்த ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தினான். இப்போ ஒரு மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை கவ பண்ணி ஒரு மாதிரி அந்த உஹஜ் மலைக்கு ஒதுங்குறாங்க. இப்போ ஹிந்த் பின்த் உத்துபாட மகள். யார் ஹிந்து? உத்துபாட மகள். சரி, அபூ சுஃபியான்ட வைஃப். அவ தான் என்ன செஞ்ச, ரசூலுல்லாஹ் உம்மோட கபரை இப்போ தோண்டி எடுக்க பார்த்தாவே, அந்த அளவு வெறியோடு இருந்தாவே. அவ வந்தா, எனக்கு ஹம்சாவை காட்டுங்க, ஏண்ட பத்ரில் வந்து ஏண்ட வாப்பா, ஏண்ட நானா, ஏண்ட சாச்சா எல்லாம் சாவறதுக்கு ஹம்சா தான் காரணம் என்று அவன் என்ன செஞ்சா, வஹ்ஷியை கூட்டிட்டு போய்த்து ஹம்சாவை காட்டுங்க. போன ஒரு பொம்புல எந்த அளவு வெறி என்று பாருங்க. மௌத்தாவி இப்பதான் ரூஹ போனது, சூடு உடம்புல இப்பதான் தனியுது. இவ கடும் யுத்தம், சும்மா சைலண்டான மோச்சரியில போய்த்து செய்யலை இந்த வேலையை. கடும் யுத்தம், அங்கிட்டும் இங்கிட்டும் போனா, உட்கார்ந்தா, கத்தி எடுத்து நெஞ்சில தொண்ட குழியில கத்திய வச்சு அப்படி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய வீரச்சிங்கம், இவர்களுடைய அந்த வௌத் அப்படி ஃபுல்லாக பொழந்து உள்ளுக்கு கையை போட்டு ஹம்சாவுடைய ஈரல், அவ சபதம் செஞ்சிருந்தா, ஏண்ட நானா, ஏண்ட சாச்சா, ஏண்ட வாப்பா இவங்களெல்லாம் கொலை செஞ்சு முழு மக்காவையும் நிசப்தமாக்கின ஹம்சாவை எனக்கு சான்ஸ் கிடைக்குமெண்டா அவருடைய ஈரலை புழுங்குவேன் என்று சபதம் செஞ்சிருந்தா. எனவே அந்த சபதத்தை நிறைவேற்றதுக்காக ஒரு பொம்புல வந்து அப்படி அறுத்து உள்ளுக்கு கையை போட்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஈரலை அவ எடுக்கிறா. ரத்தம் சொட்டுது, ரத்தம் கொட்டி கொண்டிருக்குது. இப்போ எந்த அளவுக்கு அந்த குறைஷிகள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை இல்லாமல் ஆக்கணும் என்ற வெறியோடு இருந்திருக்கிறாங்க. அப்படி எடுத்து வாயில போடுறா, ரத்தம் உதடால வடிஞ்சு கொண்டிருக்குது. சபதம் செஞ்சாலும் ஒரு பச்சையாக ரத்தம் வடிய அப்படி செய்ய இயல, எங்களுக்கு கஷ்டம். இவெல்லாம் ஒரு என்ன
இவ வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ட்ரெயின் பண்ணப்பட்ட பொம்பளை அல்ல. அந்த வெறியில் என்ன செஞ்சா, வெட்டினா, எடுத்தா, வாயில் போட்டு சப்புன்னு சப்பி அவள் ஒழுங்கா பார்த்தா ஒழுங்கி கொள்ள அவனுக்கு கீழே தூப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஹாபாக்கள், நபி அவங்கட யார்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லது பெரியப்பா. நபி அவங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட ஜனாசாக்கு அழுத மாதிரி ரசூலுல்லாஹ் அழுதத்தை நாங்கண்டா கண்டில்லை. ரசூலுல்லாஹ் பிள்ளைகளும் மூத்தாவை இருக்குது. ஆனால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவர்களுடைய ஜனாசாக்காக நபி அவங்க அழுத மாதிரி லைஃப்லேயே நபி அவங்க அழுதத்தை நாங்கண்டா கண்டில்லை. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை பக்கமாக ஒதுங்கி அவங்களெல்லாம் போனதுக்கு பின்னால் அப்படி சுற்றி தேடினா ஒரு சஹாபி அவருடைய உடம்பிலிருந்து, எல்லார் உடம்புலையும் ரத்தம் தானே கொட்டிட்டு இருக்குது, ஒரு சஹாபி தண்ணி கொட்டி கொண்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் யார்? ஹன்தலா. வீட்டில் போய் விசாரிங்க, என்னமோ ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. என்னான்னு தேடி பார்த்தா ஹன்தலா யார்? கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு வந்திருக்கிறார். மிச்ச நாள் பொன் கிடைக்கல. மிச்ச நாள் பொன் கிடைக்காம இருந்து கஷ்டப்பட்டு ஒரு பொன் கிடைச்சி, சும்மா யோசிங்களே, இந்த நிலைமையில் எங்களை ஒவ்வொருத்தரையும் வச்சு யோசிப்போமே, அட இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்குது, நிம்மதியாக வாழ்க்கையை இப்போ தான் தொடங்கலாம் என்று இருக்கிறேன், இப்போ வந்து தொலை கூப்பிடுறீங்களே, இப்போ வந்து சுபகுக்கு வாங்கன்றீங்களே. இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களை நபி அவங்க கூப்பிடவும் இல்லை. வாஜிபான குளிப்பு, காலையில் இன்னும் குளிக்க போனவர் ஓடி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை மலக்குமார்கள், இவருடைய ஃபர்லான குளிப்பை மலக்குமார்கள் குளிக்க வச்சிருக்கிறாங்க. இவருடைய பேர் என்ன? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹன்தலா. யாரு? ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு சொல்றது கஸீலுல் மலாயிகா. என்னது? கஸீல்னா குளிக்க வைக்கப்பட்டவர். கஸீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிக்க வைக்கப்பட்ட சஹாபி ஹன்தலா ரலியல்லாஹு. அவருக்கு வாழ ஆசை இல்லையா? அவருக்கு வாழணும் என்ற தேவை இல்லையா? அவருக்கும் கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டிய லைஃப்பில் செட்டில் ஆகணும் என்ற ஆசை இல்லையா? இன்றைக்கு நாங்கள்லாம் எதுக்கு ஓடுறோம்? லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஓடுறோம். நான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். எதுக்கு நானும் நீங்கள் இன்றைக்கு முஸ்லீமாக இருக்கிறோம் என்றால், இந்த சஹாபாக்களுடைய இரத்த காயங்களும் அவங்களோட பிள்ளைகள் மனைவி மக்கள் அனாதையாக்கி விதவையாக்கி தான் நானும் நீங்களும் இன்றைக்கு சூனா இருந்து கொண்டிருக்கிறோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோடு இருக்கிறோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு தந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? அது ஒவ்வொருத்தரும் யோசிங்களே. அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஹசரத் கொடுக்கறது இருக்கட்டும், ஜம்மியா கொடுக்கறது இருக்கட்டும், நான் என்ன கொடுத்தேன்ன்றதை இன்ஷா அல்லாஹ் யோசிங்க. யோசித்து என்ன செய்வோம்? நாங்கள் ஒன்றும் ரத்தம் ஒன்றும் சிந்த தேவையில்லை. கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் வேர்வை சிந்தணும், அதுவும் தேவையில்லை. ஓவர் த ஃபோன் சரி எங்களுக்கு என்ன செய்யலாம். ஹைரன். இப்படி பெரும் யுத்தம். 65 அன்சாரிகள் மௌத்து. எத்தனை அன்சாரிகள்? முஹாஜிர்கள் 4 பேர். பத்ர்லையும் யாருக்கு சேதம் கூட? அடைக்கலம் கொடுத்த அன்சாரிகளுக்கு தான். குறைஷிகளில் வெறும் 37 பேர் தான். இந்த கடும் சேதத்தோட முஸ்லிம்கள் அப்படி மலை கொதுங்குறாங்க. இதுதான் உஹதுடைய முக்கியமானது ஒன்று. ஆனால் இந்த உஹதை முடிச்சுட்டு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் குறை சொல்லலை. முதலாவது குறை சொல்றதா இருந்தால் யாரை குறை சொல்லணும்? அதுக்கும் முந்தி வாலிபர்கள். நான் சொன்னேன் தானே, மதீனா உள்ளுக்கு இருப்போம், வாலிப பொடிய மாதிரி தானே. இல்லை நாங்கள் இப்படி போவோம், நாங்கள் எங்களுக்கு பதிலையும் சான்ஸ் கிடைக்கல. ரசூலுல்லாஹ் குறை சொல்லலை. நடந்துருச்சுது. அல்லாஹ்வுடைய கதிர். எங்கே பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னதாக இல்லை. அடுத்தது 2வது குறை இவங்களுக்கு. பாருங்களேன், நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் அவங்க பிழை செஞ்சுட்டாங்களே, சொல்லலை. முடிஞ்சிருச்சுது. அல்லாஹ் மேலே பொறுப்பை போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பொருந்தி கொண்டாங்க. ஹைரன். உஹதுடைய யுத்தம் இப்படியே முடியுது. உஹதுடைய யுத்தம் முடிஞ்சு போகும் பொழுது ஆச்சரியமான சில நிகழ்வுகள் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்காக ஏதோ வார்த்தையால், சிந்தனையால், உடலால், செல்வத்தால், ஏதோ எங்களால் ஏழுமான அளவுக்கு இஸ்லாத்துக்காக பாடுபடக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அன்பு நபியுடைய சீராவை முழுமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா எங்களுக்கு நசீபாக்குவானாக. அன்பு நபியுடைய முஹப்பத் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. குடும்பம் சகிதம் சுவர்க்கவாதிகளாக மௌத்தாவக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.